அல்லேலூயா. இந்த லெந்து நாட்களின் காலங்களில் நம் ஒவ்வொரு நாளும் லூக்கா புத்தகத்திலிருந்து பல பாகங்களையும் வாசகங்களையும் பார்க்கின்றோம், அதை கேட்டும் வருகின்றோம். அப்படியாக இந்த வெள்ளி ஆராதனை வேளையிலே நாம் தியானிக்க வந்திருக்கும் இந்த நேரத்திலே சகல துதிகன மகிமை நம்முடைய தேவனுக்கே உண்டாகும்படியாக அவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து நாம் வாசிக்க கேட்ட பகுதியானது லூக்கா 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 தொடங்கி 37 முடிய. இது ஒரு அற்புதமான பகுதி. லூக்கா புத்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இது ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக காணப்படுகிறது. வசனம் 20-21 இப்படியாக சொல்கிறது. பரிசேயர்கள் இயேசுவை பார்த்து, தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று கேள்வி கேட்டார்கள். இந்த பரிசேயர்கள் என்பவர்கள் யார்? யூதருடைய குலத்திலே ஒரு ஜாதி. இவர்கள் மட்டுமே தேவனுக்கு சொந்தமானவர்கள், தேவனுடைய காரியங்களை அறிந்து கொண்டவர்கள், தேவனை முழுமையாக அறிந்தவர்கள் என்ற சிந்தனையோடு மக்களை கவர்ந்து மக்களை தங்கள் வசம் வைத்து ஆதிக்கம் செய்து வந்தவர்கள். மேசியாவை ஏற்றுக்கொள்ளாத இவர்கள் கேள்வி, தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும்? அதுவே இன்றைய தியானத்தின் தலைப்பாகவும் காணப்படுகிறது. When Jesus was asked by the Pharisees when the kingdom of God was coming, these Pharisees were a sect within the Jews who behaved and convinced people that they were the authorities who knew God's intention and activities. The Pharisees never accepted Christ as the Messiah, and they were simply trying to find faults and ridicule Jesus. வசனம் தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது, இதோ இங்கே என்றும் அங்கே என்றும் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். வேதம் இப்படியாக சொல்கிறது 21ஆம் வசனத்திலே, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏதுவிராது. ஆனால் இறுதி பகுதியிலே இப்படியாக சொல்கிறது, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. Yes, the Lord's kingdom is within you. Hallelujah. அமர்மையான தேவ ஜனமே, இதனுடைய ஆழமான அர்த்தங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதோ இதோ என்பதற்கு என்ன அர்த்தம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள நாம் வந்திருக்கிறோம். தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தி அவருடைய சத்தியங்களுக்குள் நாம் கடந்து செல்ல உதவி செய்வாராக. முதலாவதாக, தேவனுடைய வல்லமை நம் மத்தியில் கிரியை செய்வதுதான் தேவனுடைய ராஜ்யம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன? தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்கிறது? தேவனுடைய ராஜ்யத்தில் யாரெல்லாம் பங்கு கொள்ள முடியும்? தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும்? முழுமையாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, எங்களை ஆயத்தப்படுத்தும். எங்களுடைய சிந்தனைகளையும் செவியையும் நீர் ஆயத்தப்படுத்தும். நீர் பேச வேண்டும், நாங்கள் கேட்க வேண்டும். சத்தியம் முன்னிருந்து புறப்பட்டு வந்து எங்களை நிரப்ப, அதன் மூலமாக உம்முடைய ராஜ்யம் எங்கே இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை தாழ்த்தி உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.